என்ன சார் இவ்வளவு சீக்கிரம்? கடிகாரம் ரொம்ப பாஸ்டோ. இல்லையா, இன்னைக்கு எந்த சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த போறேன் தெரியுமா? யார் சார்? யார்? ஜானிவாக்கர், ஜானிவாக்கர், ஜானிவாக்கர். உங்க பேரு? பயப்படாம சொல்லுங்க. தம்பிதுரை, அலைஸ் தம்பி. ஜானி வாக்கர்ல உங்க பேரு? அது கற்பனை பெயர், புனை பெயர் மாதிரி. நிஜ பேரு தம்பிதான். இந்த நாஞ்சில் நம்பிய நம்பி கம்பி என்ன இருந்த தம்பி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெங்களூர் பாம் பீச் ஹோட்டல்ல பேரரா இருந்தேன். இப்போ ராயப்பேட்டா ராயர் ஹோட்டல்ல சர்வரா இருக்கிறேன். ஏன் அப்படி? டி ப்ரமோஷன். என்ன பண்றது? எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஏ முடிக்கலாம்னு நினைச்சேன், முடிக்க விடலையே. யாரு? காலேஜ் பிரின்சிபால். அப்படின்னா சட்டை போடாம ஜட்டியோட நீ காலேஜுக்குள்ள நுழைவியான்னு ஒரு பையன் கிட்ட சவால் விட்டான். 100 ரூபாய் பந்தயம் கட்டான். எனக்கு என்ன பயம்? பாக்குற மத்தவங்களுக்கு தானே பயம். 100 ரூபாய் ஜெயிச்சுட்டேன். ஆனா மறுநாளே காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க தேடி எனக்கு வேலையே கிடைக்கல சார். பிரிக்ஸ் ஆயிட்டேன். அப்புறம் என்ன முடிவு பண்ணீங்க? இனிமே ஜட்டியோட வெளியே போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இவரை எங்க சந்திச்சீங்க? பாம் பீச் ஹோட்டல்ல தான். எப்படி? 2-3 பேரோட ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தார். 45 ரூபாய் பில் ஆச்சு. அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. உனக்கு 15 ரூபாய் தரேன், 10 ரூபான்னு பில்லு போடுன்னார். நானும் அப்படியே பில்லு போட்டு கொடுத்தேன். நானே சார் கரெக்டா 15 ரூபாய் என் ஜோபிக்குள்ள போட்டுட்டான். அதுல இருந்து நாங்க 2 பேரும் ரொம்ப தோஸ்த். எந்த அளவுக்கு பழக்கம்? போடா வாடா அப்படின்னு வித்தியாசம் இல்லாம நாங்க பழகிப்போம். என் சட்டையை அவன் போட்டுப்பான், அவன் சட்டையை நான் போட்டுப்பேன். ஆனா 2 சட்டையை நான் தான் துவைப்பேன். அந்த அளவுக்கு. அதாவது அவர் செய்த ஃப்ராடுகளுக்கெல்லாம் நீங்க உடந்தையா இருந்தீங்க? நோ நோ நோ, ஃப்ராடுக்கெல்லாம் நான் உடந்தையா இல்ல சார். அப்பப்போ சின்ன ஹெல்ப் கேட்பான், நானும் ஹெல்ப் பண்ணுவேன். ஹெல்ப்? எந்த மாதிரி ஹெல்ப்? அப்பப்போ சில விலாசங்களை கொடுத்து இதுக்கு தந்தி அடிச்சிடுன்னு சொல்லுவான். நானும் தந்தி அடிச்சிடுவேன். பெங்களூர்ல இருந்து மைசூருக்கு போய் அங்கிருந்து மெட்ராஸுக்கு ஒரு தந்தி அடின்னு மேட்டரை கொடுப்பான். மேட்டரை வாங்கிட்டு ஜானி வாக்கர்ன்ற பேரால தந்தி அடிச்சிடுவேன். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் தந்தி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பானே, அப் அண்ட் டவுன் செகண்ட் கிளாஸ் சார், டெய்லி 10 ரூபாய் பேட்டா. இந்த காலத்துல வேற எவன் சார் கொடுப்பான்? ஜானி வாக்கர்ங்கிற பேரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அது ஒண்ணு இல்ல சார், ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். ஒரு நாளைக்கு ஒரு ஆசாமிக்கு வேற பேர்ல என்ன போன் பண்ண சொன்னான். சரி நான் போன் பண்ணேன். அந்த ஆசாமி திடீர்னு உன் பேரு என்னான்னு கேட்டான். ஆடி போயிட்டேன். கற்பனை பேர் எதுவும் எனக்கு தோணல. திரும்பி பார்த்தா டேபிள், டேபிளுக்கு மேல பாட்டில், பாட்டிலுக்கு மேல லேபிள், விஸ்கி, ஜானி வாக்கர். இன்ஸ்பிரேஷன். உடனே ஹலோ நான் தான் ஜானி வாக்கர் பேசுறேன்னு சொல்லிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா அதுல இருந்து அந்த பேர் எனக்கு நிரந்தரமாயி போச்சு. சில நேரங்கள்ல சாவு தந்தி கூட கொடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா சார். ஒரு தடவை சகோதர சாஸ்திரி டை ஸ்டார்ட் இமிடியட்லி அப்படின்னு தந்தி கொடுக்க சொன்னா நானும் கொடுத்துட்டேன். தந்தி கொடுப்பேன், லெட்டர் போடுவேன், போன்ல பேசுவேன். இதை தவிர வேற எந்த பாவமும் நான் செஞ்சதே இல்ல சார். கடைசியா இவரை எங்க சந்திச்சீங்க? கொடைக்கானல்ல. என்ன பிரதர், ரொம்ப நாளா எனக்கு தந்தி அடிக்கவே நீங்க சான்ஸ் கொடுக்கலையேன்னு கேட்டேன். அதுக்கு இவன் என்ன சொன்னான் தெரியுமா சார்? திருந்திட்டேன்னு சொன்னான் சார். வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டேன்னு சொன்னான் சார். அப்ப இவன் ரொம்ப வசதியா இருந்தான். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய நிலையில நான் இருந்தேன். பண உதவி கேட்டுதான் இவன் வீட்டுக்கு போனேன் சார். வசதியான பங்களா, பிடிச்சாலும் புளியும் கும்பா பிடிச்சிருக்கிற. எப்படி? Well, it's all a matter of destiny, you know. Inscrutable are the ways of God. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் இந்த காலத்து பியூசி. எனக்கு புரியும் முடியுமா தமிழ்ல பேசு. இப்ப எனக்கு பணம் வேணும். பணம் கொடுக்கிறேன். ஆனா இனிமே நீ இப்படி வர்றது போறதெல்லாம் வச்சுக்காத. என்ன கதவு தட்டினா ஏன் இப்படி அலற நீ? அதாவது நான் மீன் பிடிக்க போற இடத்துல பார்க்க கூடாத ஒருத்தனை பார்த்துட்டேன். ஆபத்து வந்திருக்கு. ஆபத்துன்னா? ஆபத்துன்னா பொம்பளைன்னு அர்த்தம். பொம்பளைங்கெல்லாம் ஆபத்தா? அதுவே சம்சாரமா இருந்தா? சம்சாரமும் ஒரு ஆபத்தா? பின்ன அவங்களுக்கு எத்தனை சம்சாரங்கிற? அந்த கணக்கு மட்டும் நான் யாருகிட்டையும் சொல்றது இல்ல. கணக்க சொல்றது இல்லையா, இல்ல கணக்கே வச்சுக்கிறது இல்லையா? நீ எப்படி சமாளிக்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம சமாளிக்கிறேன். இப்ப நீதான் சமாளிக்கணும். ஜட் சலமன் விடு.
கமிங். எனக்கு ஜாக் சாலமனை பார்க்கணும். Jack Salomon. I only the Jack Salomon. Why you look up and down? Daddy, பஞ்சாதியோட சண்டை, Daddy gone. இப்போ உங்க வைஃப் எங்கே? എന്തിനാണ് കരയുന്നത്? ചത്തുപോയോ? Almost dead. She going hospital. எதுக்கு? Severe stomach pain. 3 months pregnant, suffering. நான் அவங்கள பார்த்துட்டு தான் போவேன். சாலமா, நீ சாக போது. ஆபத்து அடம் பிடிக்குதோ. நான் உங்க வைஃபை பார்க்காம போக மாட்டேன். ఎవరు వెళ్ళి నా ఆరానా? He is my in-law, father-in-law. కొంచెం screw loose. భయం కాదు. Don't fear this lady. Go. கிட்டத்தட்ட என் வைஃப் இப்படியே இருக்குது. என் வைஃப் பார்க்கணும். கம். இந்த ரூம்ல இருங்கோ. போதும் மேடம். சாலு நாடகம். உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இனிமே என்னை ஏமாத்த முடியாது. விஜி டார்லிங், இன்னும் யாரை ஏமாத்த இந்த வேஷம் போட்டிருக்கீங்க? விஜி டார்லிங், சுடு. நான் தம்முடைய சத்ருகுண மேனோனை காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் தலைமறைவா இருக்க வேண்டி வந்துச்சு. అందుకే ఈ నాటకం ఇంకేం లేదు. చూడు, ఈయన నా ఫ్రెండ్ మిస్టర్ జాక్ సాలమన్. ఇది அவர் வீடு. இதுவும் ஒரு ஆபத்து. எஸ், புரியுது. இரண்டாவது ஆபத்து. சு விஜய் டார்லிங், இவர் மூலமா தான் நான் தம்முடைய சத்ருகுண மேனோனை సింగపూర్కి அனுப்பி வச்சேன். సింగపూర్. அது மட்டுமா, ఇంకొకటి నీ మేనోనుకు கொடுத்த நகை எல்லாம் ஜுவல்ஸ் இவர்கிட்ட தான் ஜாக்கிரதையா ఉంది. Yes, all the jewels is safe. I am safe. Come, hand over. Why you stand here? Go see estate and come. எஸ் பாஸ், I'll go. விஜய் டார்லிங், பயப்படக்கூ. நீ இங்கேயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம். நம்ம 2 பேரும் 2 நாள்ல இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் வந்துருங்க. எஸ் டார்லிங், விஜய் டார்லிங். தங்கச்சியே கத்துது. கம். வாங்க. நீங்க அந்த ரூம்ல தங்குங்க. அங்கதான் சேஃப் இருக்குது. என்ன கதை இருக்குது? கனவு தானோ? ஜாக் சாலமன் கனவு தானே? யாரு? She is my wife, Violet. மலையாளத்துல பேசுறாங்களே. நாங்க மலையாள கிறிஸ்டியன். ஏன் கதவை அடைச்சு வச்சிருக்கீங்க? அது எப்பவும் அப்படிதாங்க, பெரிய ரோதனை. அதுக்கு ஹிஸ்டீரியா. வெளியே விடக்கூடாது, பூட்டியே தான் வச்சிருக்கணும். ஐயோ பாவம் உங்க வைஃப். ஏன்டா ஹிஸ்டீரியா? அதுக்கு ரொம்ப சிவியர் வயிற்று வலி. 3 months பிரெக்னன்ட், சஃபரிங் இன்சைடு. ஆமா, உங்களுக்கு வயிற்று வலியே வந்தது இல்லையா? நீங்க போய் ஜுவல்ஸ் செக் பண்ணுங்க, போங்க. ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போதே. இன்னும் எத்தனை ரூம் தேவைப்பட போதா? ஒரு ஐடியா. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதுன்னு சொன்னானே, தெலுங்கையும் மலையாளத்தையும் ஒரே ரூம்ல தள்ளி விட்டா ஏதாவது புது பாஷை பிறக்காதா? பாப்போ. சுந்தரியாய மலையாள பெண்ணை இப்படி வரீங்க. ஏன் மிஸ்டர் கதவு போட்டீங்க? நான் போட்டல, என் ஃபாதர் இல்ல ஸ்க்ரூ லூஸ், அது போட்டுச்சு. ஆல்ரெடி மை வைஃப் கேம். எனக்கு உடனே காணோம். வாங்க. இது உள்ளதான் இருக்குது. என் வைஃப் ஒரு மாதிரி லேசில என் வைஃப் ஒத்துக்காதோ. நீங்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டு ஆபத்தையும் ஒன்னா போட்டாச்சு. ஏன் அப்படி பதட்டப்படுறீங்க? நான் ஏன் பதட்டப்படணும்? தப்பு செய்த நீங்களே பயப்படணும். நான் தப்பு செஞ்சேனா? கேவலம் நகைகளை எடுத்துட்டு போயிட்டாருங்கிறதுக்காக சொந்த புருஷனையே மாட்டிக்கிட்டியே. நானும் இல்லையோ. மூடு வாய. புருஷன் எப்ப சிங்கப்பூர் போவாருன்னு நீதான் காத்துக்கிட்டு இருந்து உடனே மறுமணம் செஞ்சுக்கிட்டேன். என்ன சொன்னேன்? உன்னதா? உனக்கு ஹிஸ்டீரியா எனக்கு நல்லா தெரியும். சும்மா அழுத்துக்காத. 10 குறைக்கு 3 மாசம் கர்ப்பம் வேற. கர்ப்பமோ? எனக்கோ? பின்ன நானா?
அப்படின்னு யார் சொன்னது? உன்னுடைய லேட்டஸ்ட் புருஷன் தான் சொன்னாரு. ஐயோ குருவாயூரப்பா, சாலமன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு குருவாயூரப்பா என்ன? அப்படின்னா நீ எதுக்காக இங்க வந்த? என் புருஷனை நான் தேடி இங்க வந்தேன். யாரு? ஜாக் சாலமனோ? ஏடு கொண்டுல வாடா. ஜாக் சாலமன் உன்னுடைய புருஷன். உன் புருஷன். நீ மகுடு. ஆ சட்டக்காரன் எந்த பர்த்தாவோ? சரி நான் பர்த்தா. அது எனக்கு என்ன தெரியும்? நீ தக்கலுக்கு சண்டை சாப்பிட்டு வேண்டாம். 2 பேரும் ஒரே முக்குல போட்டியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது நீ தானே சொன்ன. இந்த 2 பேருக்கு மட்டும் தெரியும்டா. அது எப்படி எனக்கு தெரியும்? போடா. யாரோ புடிச்சு போறதுக்கு சமாளி. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். இந்த 2 ரூம்ல எந்த ரூம் காலிடா? ரைட்ல 2 ஆபத்தையும் போட்டிருக்கிறேன், நீ லெஃப்ட்ல போ. Who are you? Auntie, why you going without permission? Who are you? I, Jock Solomon. Jack Solomon. I, Jock Solomon. S-O-L-O-M-O-N. ஓ காட். இது என் வீடு. நீங்க வந்த விஷயம்? உங்க வீடு? உங்க பஞ்சாதி எங்கே? பஞ்சாதி ஹாஸ்பிட்டல். Severe stomach pain. 3 months pregnant, suffering. இது என் வீடு. I am Mrs. Solomon. Mind you? நீங்க தான் 3வது ஆபத்தா? எனக்கு தெரியாது. Shut up. Jack. Solomon, 3வது ஆபத்து coming. ஒரு சைடு கண்ணம் going. Jack. Jack dear. Darling, where are you? Who is that idiot? What happened here? What's happening? Who is that fellow? Oh darling. Nothing. Come. I will explain everything. Oh my God. Come. Listen. See. That's right. இந்த நேரத்துல இது வேறையா? This fellow only. This fellow. Who is that fellow? Jock Solomon. No. He's not Jack Solomon. I am Jack Solomon. He's only joking. Sit down. Solomon. What man? அடுத்த ஆபத்து வந்தாச்சு. What? Abatu? சலமா. தெலுங்காச்சு, மலையாளாச்சு, இங்கிலீஷ் ஆச்சு. இப்போ தமிழ் வந்து நிக்குது. அதுவும் நல்ல சவுண்ட் தமிழ். I will explain everything to you, Violet. ஆளு சவுண்ட், குரலும் சவுண்ட். என்னால சமாளிக்கவே முடியாது. உயிரை கொடுத்தாவது சமாளி. You speak Tamil? Darling. Itchy. Honey. Rogue. Sweetie. 420. சலமா. இன்னொரு ரூம் இருக்காடா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கேண்டா. அறிவு கட்டவனே. எங்கயா பண்ண? ஏய் பொம்பளை, ஏன் கூச்சல் போடுற? யாரை தேடுற நீ? என் புருஷனை தேடுறேன். இந்த பங்களால நான் மட்டும் தான் இருக்கணும், வேற யாருமே கிடையாது. நீ தான் புருஷன்றியா? வெட்டுப்புடா வெட்டி. ஊரை சுத்தி பார்க்க உன்னை புருஷனை எங்கேயா மறைச்சு வச்சுட்ட? என்ன நினைச்சுட்ட? ஏய் வில்லேஜ் பொம்பளை, அங்கெல்லாம் துப்ப கூடாது. மூஞ்சில துப்ப சொல்றியா? இந்த மாதிரில பஸ்ல வச்சு இழுத்துவேன். என்ன இழுப்பனே உள்ள? இழுக்க என்னையா? என்ன நினைச்சுட்ட? இரு, இப்ப என்ன வேணுங்கிற நீ? என் புருஷன் வேணும் எனக்கு. உன் புருஷன் அதோ அந்த மாடியில இருக்காரு. இந்த குடி. Violet. நான் ஆங்கில வண்டினா நடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா உனக்கு நான் எப்பவும் துரோகம் செய்ய மாட்டேன். Please believe me, Violet. No, don't be. So, this is also false? தாடி உண்மைதான், ஒட்டுனதான் போய். டார்லிங், நான் ஏன் தாடி ஒட்டினேன் தெரியுமா? இங்க எனக்கு தாடி வளர்றது இல்லை, அதனாலதான். திரும்பியா? சட்டக்காரோட சொல்லாம பண்றீரு? யாரது? அவர் பங்காளி. எங்க பார்த்தாவோ காதல் நம்ம புருஷன். ஆமா நம்ம புருஷன். யாரு நீ ஒரு ஆபத்தா? என்ன பாஷை? எங்க இருந்து சாலமன்? பாஷையை சொல்லாம போன எப்படி? நீ சாலமன் பஞ்சாதி தானே?